டே 2 vocabulary பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் vocabulary வந்து ரிலக்டன்ட். ரிலக்டன்ட்னா ஒரு விஷயத்தில் தயக்கமாக இருக்கிறது, பிடிக்காமல் இருக்கிறது ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ரிலக்டன்ட்னு சொல்லுவோம். ஆமத், are you reluctant to try the new restaurant? Neha, yes, I am reluctant because I'm not sure about the reviews. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் வந்து அமித் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு தயக்கமாக இருக்கா அந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணுறதுக்கு, அதாவது போய் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நேஹா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூஸ், அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு ஏற்கனவே அவங்க போட்ட காமெண்ட்ஸ்லாம் பற்றி எனக்கு சரியாக தெரியாது அப்படின்றாங்க. அதனால எனக்கு தயக்கமாக இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷி வாஸ் ரிலக்டன்ட் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லார்ஜ் ஆடியன்ஸ் அட் ஃபர்ஸ்ட். அவளுக்கு வந்து தயக்கமாக இருந்துச்சான் எல்லாருக்கு முன்னாடியும் பேசுகிறதுக்கு. நம்ம எல்லாருக்குமே நிறைய க்ரௌடு எல்லாரும் இருந்துச்சுன்னா, நிறைய பேர் இருந்தாங்கன்னா வந்து நம்ம பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்குவோம். கரெக்டாக? அப்போ நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம், ரிலக்டன்ட். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஹி வாஸ் ரிலக்டன்ட் டு லீவ் ஹிஸ் ஹோம் டவுன் பட் இவென்ச்சுவலி ஹீ மூவ்ட் ஃபார் ஒர்க். ஸோ அவன் ஃபஸ்ட்டு தயங்குனா அவனுடைய ஹோம் டவுன்னா அவனுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்கு. ஆனால் அவன் வந்து காலப்போக்கில் வந்து அவன் போயிட்டான், ஏன்னா அவன் வேலைக்காக அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் வேர்டு வந்து 2வது நாளில் வந்து வேர்சடைல். வேர்சடைல்னா ஒருத்தவங்க யாராவது பல திறமைகளோடு இருந்தாங்கன்னா அவங்கள வேர்சடைல்னு சொல்லுவோம். அதே மாதிரி பல ஃபீல்டில், அதாவது பல வேலைகளில் திறமையோடு இருந்தாங்கனாலும் அவங்கள வெவ்வேறு வேலைகளில் திறமையோடு இருந்தாங்கனாலும் அவங்கள வெர்சடைல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மாயா, திஸ் ஃபோன் இஸ் ஸோ வெர்சடைல், இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அண்ட் கேமிங். ஸோ இந்த ஃபோன் வந்து ரொம்ப வந்து பல திறமையோடு இருக்குது, அதாவது பலவிதமான யூசேஜோடு இருக்குது, உபயோகத்தோடு இருக்குது. அது ஃபோட்டோகிராஃபிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கேமிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க மாயா. சஞ்சய், ஷீ இஸ் அ வெர்சடைல் ஆக்டர் ஹூ கேன் பெர்ஃபார்ம் இன் போத் ட்ராமா அண்ட் காமெடி ஃபிலிம்ஸ். அவள் ஒரு பல்திறமை வாய்ந்த ஒரு நடிகை. அவள் வந்து ட்ராமாலேயும் நடிப்பா, அப்புறம் காமெடி, அதாவது நகைச்சுவை மூவிலையும் நடிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னா, a versatile tool can save time by serving multiple functions. ஒரு பலவிதமான உபயோகமுள்ள ஒரு டூல், ஒரு விஷயம் வந்து, ஒரு கருவி வந்து நம்மளுக்கு டைமை சேவ் பண்ணும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் அந்த கருவியே முடிச்சிடும். ஏன்னா அதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் பண்ணுறதுக்கு, நிறையா விதமான விஷயங்களை பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி கருவிகள் நிறையா அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். சரியா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க. அடுத்து வந்து திஸ் ஜாக்கெட் இஸ் versatile அண்ட் பர்ஃபெக்ட் ஃபார் போத் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் events. ஸோ இந்த ஜாக்கெட், இந்த கோட் வந்து ரொம்ப பலவிதமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃபார்மலான விஷயங்கள், அதாவது ஆஃபீஸ் யூசேஜுக்கும் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் நம்ம வெளியில் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கூட போகும்போதும் இந்த ஜாக்கெட்டை போட்டுக்கலாம். ரெண்டுத்துக்குமே அது உபயோகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து 9வது வார்த்தை வந்து டவுட். டவுட்டுன்னா வந்து சந்தேகத்தை டவுட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். டு யூ டவுட் ஹிஸ் இன்டென்ஷன்ஸ்? அவனுடைய நோக்கத்தை வந்து நீ வந்து சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க அனு. பிரியா, ஐ டோன்ட் நோ பட் ஐ ஹாவ் சம் டவுட்ஸ் அபவுட் ஹிஸ் ஆனஸ்டி. எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அவனுடைய நேர்மையை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க பிரியா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், தேர் இஸ் நோ ரீசன் டு டவுட் ஹர் எபிலிட்டி, ஷீ இஸ் இன்க்ரெடிபிளி டேலண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவளோடைய திறமையை பற்றியோ அவர் பண்ணுற வேலை பற்றியும் நம்ம வந்து எந்த சந்தேகமும் தேவையில்லை நம்மளுக்கு. ஏன்னா அவள் வந்து அன்பிலீவபிள், ரொம்ப ரொம்ப டேலண்டட்னா பயங்கரமாக அவள் வேலை பார்க்கக்கூடியவ, திறமை வாய்ந்தவள் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஐ டவுட் வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் டுடே பிகாஸ் வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம்.
எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்ட முடிப்போமான்னு. ஏன்னா, நம்ம டைம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டவுட்னா சந்தேகம். அடுத்த வேர்டு 10வது வேர்டு வந்து எலக்வென்ட். எலக்வென்ட்னா ஒருத்தவங்க வந்து பேச்சு திறமை மிக்கவங்களா இருக்காங்க அப்படின்னா, பேச்சு திறமையால எல்லாரையும் வசீகரப்படுத்துவாங்க அப்படின்னா, அவங்கள எலக்வென்ட்ன்னு சொல்லுவோம். சரியா? இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அனிதா, ஹர் ஸ்பீச் அட் த இவெண்ட் வாஸ் சோ எலக்வென்ட். எவ்ரிஒன் வாஸ் மூவ்ட். ஸோ அவளுடைய ஸ்பீச், அதாவது பேச்சு, அந்த நிகழ்ச்சியில ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நல்ல சூப்பரா பேசுனாங்க அவங்க. ஏன்னா எல்லாரையும் அவங்க கவர்ந்துட்டாங்க. அவங்க பேச்சால அப்படின்னு சொல்றாங்க. ராஜ், he is eloquent speaker, always able to express his thoughts clearly. அவன் வந்து ரொம்ப பேச்சு திறமையுள்ள பேச்சாளன். அவனால எல்லா தாட்ஸையும், அதாவது அவனுடைய சிந்தனைகளையும் நல்ல ஈஸியாக புரிகிற மாதிரி எல்லாருக்கும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜ். அடுத்த எக்ஸாம்பிள், an eloquent argument can make a huge impact in debates. இப்போ பேச்சு திறமை வாய்ந்த ஒரு டிபேட்னா நீயா நானா மாதிரி. ஸோ எதிரெதிராக பேசுவாங்க ஒருத்தவங்களுக்கு ஆப்போசிட்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பேச்சு திறமை மிகவும் முக்கியம். ஸோ அந்த பேச்சு திறமை இருந்தால் அது வந்து பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த இந்த மாதிரி பேச்சு போட்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து, the president's eloquent words inspired the nation during difficult times. அந்த பிரசிடெண்ட், அதாவது அந்த குடியரசுத் தலைவருடைய பேச்சு திறமை மிக்க அந்த வார்த்தைகள் அந்த கண்ட்ரியையே ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப அவங்கள ஈர்க்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 11 வந்து ஒரு இடியம், கிவ் சம்ஒன் த கோல்ட் ஷோல்டர். நம்ம யாரையாவது வந்து பிடிக்காதவங்களை அவாய்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் ஒரு எனிமிட்டியாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து கிவ் சம்ஒன் த கோல்ட் ஷோல்டர். அதாவது இது என்ன சொல்லலாம்னா, ரொம்ப நம்ம வந்து கோபமாக இருக்கிறது, வேணும்னே வந்து எல்லாரையும் வந்து தவிர்க்கிறது, யாரை நம்மளுக்கு பிடிக்காதவங்கள தவிர்க்கிறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத கிவ் சம்ஒன் த கோல்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அனு, why did you give ராஜ் த கோல்ட் ஷோல்டர் at the party? அனு கேட்குறாங்க, ஏன் நீ வந்து ராஜை வந்து அவாய்ட் பண்ண, அவனை தவிர்த்த அந்த பார்ட்டியில் இருக்கும்போது. தனு வந்து சொல்கிறாங்க, ஐ வாஸ் அப்செட் வித் ஹிம், ஸோ ஐ டிசைடட் டு இக்னோர் ஹிம் ஃபார் அ பிட். ஸோ அவனை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அவனால் வந்து ரொம்ப எனக்கு மனசு வருத்தமாக இருந்துச்சு. அதனால் வந்து அவனை நான் தவிர்க்கிறதுக்கு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, இட் வாசன்ட் ஃபேர் டு கிவ் ஹிம் த கோல்ட் ஷோல்டர் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒரு கருத்து வேறுபாடுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களை தவிர்க்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிவ் சம்ஒன் த கோல்ட் ஷோல்டர்னால் ஒருத்தவங்களை வேண்டுமென்றே தவிர்க்கிறது, வேண்டுமென்றே அதாவது நட்புறவோடு இல்லாமல் ஒரு பகைவன் மாதிரி ட்ரீட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இது. ஓகே, 12வது வார்த்தை வந்து இது ஒரு ஃப்ரேஸ்னு சொல்லலாம். டேக் இட் வித் அ கிரெயின் ஆஃப் சால்ட். டேக் இட் வித் அ கிரெயின் ஆஃப் சால்ட்னா ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக நம்பாமல் சந்தேகத்தோட எடுத்துக்கிறது. சரியா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து டேக் இட் வித் அ கிரெயின் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு, டிட் யூ ஹியர் த ரூமர் அபவுட் ரவி கெட்டிங் அ ப்ரமோஷன்? ஆயிஷா சொல்கிறாங்க, நீ வந்து ரவியை பற்றி அந்த நியூஸை கேள்விப்பட்டியா, அவரோட ப்ரொமோஷனை பற்றி அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு ரூமர், அதாவது சும்மா பேச்சு வழியாக வர்ற ஒரு தகவலை கேள்விப்பட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ரஷித், I'll take it with a grain of salt until I hear it from him. ஸோ நான் வந்து நிச்சயமாக அதை முழுமையாக நம்ப மாட்டேன். ஏன்னா பேச்சு வழியில் வந்த ஒரு
கதையாக கூட இருக்கலாம். அவன் வாயால் அது வர வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ரஷீத் சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்த வந்து முழுமையாக நம்பாமல் இருக்கிறது தான் டேக் இட் வித் கிரெயின் ஆஃப் சால்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், டோன்ட் ட்ரஸ்ட் எவ்ரி பீஸ் ஆஃப் அட்வைஸ் யூ ஹியர், டேக் இட் வித் அ கிரெயின் ஆஃப் சால்ட். ஸோ நம்ம பொதுவாகவே வந்து எல்லாரும் சொல்கிற அட்வைஸையோ அறிவுரையையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் நம்ம வந்து முழுமையாக நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் ஏதோ ஒரு அட்வைஸ் யார்கிட்டயாவது வாங்குகிறோன்னா அது வந்து ஒரு சந்தேகத்தோடையே நம்ம எடுத்துக்கலாம். ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் டேக் இட் வித் அ கிரெயின் ஆஃப் சால்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வெக்காபுலரி ஆக்டிவிட்டி வந்து இந்த எல்லா வார்த்தைகளையும் நல்லா கூர்ந்து கவனித்து அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக வந்து இங்கிலீஷில் வந்து வாக்கியங்கள் அமைச்சு உங்கள் ட்ரெயினருக்கு அனுப்பணும். ஸோ அதுதான் உங்களுடைய வெக்காபுலரி ஆக்டிவிட்டி. இன்றைக்கான காலிங் ஆக்டிவிட்டி என்னென்னா, உங்களுடைய கனவுகளை பற்றி பேசுகிறது. உங்களுடைய கனவுகளாக இருந்தால் எந்த கனவுகளாக இருந்தாலும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அது என்ன சொல்கிறது, பெரிய கனவுகளாக இருக்கலாம், சிறிய கனவுகளாக இருக்கலாம். ஸோ என்ன மாதிரி கனவுகளாக இருந்தாலும் உங்கள் ட்ரெயினர்கிட்ட அதை நல்லா விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ண நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள், அதுவும் இங்கிலீஷில். ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவீங்க. தேங்க்யூ.